எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து தள்ளி மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி நிற்கிற நிறைய பேரில் நானும் ஒருத்தி. கண்டென்ட்காக இல்லாமல் பிடிச்சதை எடுக்கிறதும் சின்ன சின்ன விஷயத்த நோட்டீஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி. அப்படி ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்த நான் யோசித்தேன், ஏன் நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கக்கூடாது? வை நாட்? ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் நிழல். இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. என்னை பற்றி ஷார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், போக போக நிறையா தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ எதை பற்றினா, அம்மாவோட சின்ன சின்ன தருணங்கள், அதெல்லாம் நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு குட்டி வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, முக்கியமாக ஆஃப்டர் மேரேஜ், நம்ம அம்மா வீட்டுக்கு வர சுகமே சுகம்தான். அப்படி ஒவ்வொரு தடவை வரப்பவையும் அம்மா பண்ணுற சின்ன சின்ன வேலையெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். இத்தனை வருஷம் கூடவே இருந்தப்போ பெருசாக தெரியாத எல்லாம் மேரேஜ் அப்புறம் சின்ன சின்ன விஷயம் பெருசாக தெரியும். அம்மா கூட்டி கோலம் போடுறதுலேருந்து கார்டனிங் பண்ணுறது, சமைக்கிறதுன்னு எல்லாம் புதுசாக வேறு மாதிரி ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. என்னால் முடிஞ்ச அளவு அதெல்லாம் மெமரிஸில் வச்சுக்கணுன்னு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வீடியோ ஃபோட்டோஸ் திரும்பி பார்க்குறப்போ அந்த நாளுக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த வீடியோவும் அந்த மாதிரி தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எங்கள் அம்மாவோட இன்ட்ரெஸ்ட் கார்டனிங், மியூசிக் ரெண்டும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இஷ்டமான விஷயம். கார்டனிங் பண்ணாங்கன்னா அவங்க தன்னையே மறந்து நிற்பாங்க. அது டைம் போகிறதே தெரியாது அவங்களுக்கு. அவங்க பாட்டுக்கு அதில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மியூசிக்கும் அப்படி தான். அவங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அதை கற்றுக்கிட்டு பாடுறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை எனக்கு ஷேர் பண்ணி அதை கேளுன்னு சொல்கிறப்ப எனக்கு பெருமையாக இருக்கும். அவங்களுக்கு இவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெடியூல்லையும் அவங்களுக்காக டைம் ஒதுக்கி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறப்போ எனக்கு ப்ரௌடாக இருக்கும் அம்மாவை பார்த்து. எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க என்னை சின்ன வயசுலேருந்து மியூசிக்கில் சேர்த்து விட்டு கர்நாடிக் மியூசிக் கற்றுக்க வச்சு. ஆனால் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. கர்நாடிக் கற்றுக்கிட்டேன், பரதம் கற்றுக்கிட்டேன். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து செஸ் டோர்னமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். நானும் அண்ணாவும் அப்பாவும் அம்மாவும் எங்களை அழைச்சிட்டு போவாங்க ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கும். எங்களால் எதையுமே கண்டினியூ பண்ண முடியல. அது இப்போ நினச்சா ஏன் நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சிட்டு மேலே போயிருந்தா இன்னும் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நானும் அண்ணாவும் பேசிப்போம். எங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலினா ஒரே வீட்டில் இல்லாமல் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சித்தப்பா, பெரியப்பா, இன்னொரு பெரியப்பா அப்படின்னு 4 வீடு ஜாயிண்ட்டாக பக்கத்தில் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி பின்னாடி பக்கம் கொல்லை பக்கத்தில் தான் எங்களோட வே ஆஃப் கனெக்ஷனே. அது ரொம்ப நல்லாயிருக்கும். பின்பக்கம் எல்லார் வீட்டோடு கனெக்ட் ஆகிருக்கும். அங்கே போய் சித்தப்பா வீட்டு கொல்லையில், பெரியப்பா வீட்டு கொல்லையிலன்னு உட்காந்து பேசினா டைம் போகிறதே தெரியாது. நாங்கள் காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போயிடுவோம், மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க இங்கே வருவாங்க. அந்த மாதிரி நாங்கள் டைம் மாற்றி எப்படியாவது என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஊருக்கு போயிட்டா போரே அடிக்காது. இங்கே போர் அடித்தா அங்கே சித்தப்பா வீட்டில், இல்லைன்னா பெரியப்பா வீட்டில். இதோட முக்கியமான விஷயம், வீட்டில் நான்வெஜ் செய்யலைன்னா, எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்யலைன்னா பக்கத்தில் சித்தப்பா வீட்டில் போய் பார்ப்போம், அங்கே நான்வெஜ் இருக்கா, இல்லையா ஓகே பெரியப்பா வீட்டில் போய் பார்ப்போம், அங்கே இருக்கா, ஓகே எங்கே சாப்பாடு நல்லாயிருக்கோ அங்கே போய் உட்காந்துருவோம் நாங்கள். அம்மா எப்படியோ அப்படி தான் எங்கள் சித்தி, பெரியம்மா எல்லாருமே அவங்க வீட்டு புள்ள மாதிரி தான் எங்களெல்லாம் பார்ப்பாங்க. என்றைக்குமே பிரித்து பார்த்ததே கிடையாது. நாங்களும் அப்படி தான். எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், மன வருத்தங்கள் எல்லாமே எங்களுக்கும் இருக்கும். ஆனால் அது அடுத்த நாள் மாறிடும். அடுத்த நாள் நேரில் பார்க்குறப்போ நாங்கள் அதை சுத்தமாக மறந்துடுவோம். அந்த மாதிரி நடந்ததாகவே எங்களுக்கு தெரியாது. பெரியவங்களுக்குள்ளார 1000 விஷயம் இருந்தாலுமே எங்கள் ஜென்ரேஷன் சின்ன பிள்ளைங்க நாங்கள்லாம் பேசிக்கிறது ஒன்று தான். பெரியவங்களுக்குள்ள 1000 விஷயம் இருந்தால் அவங்க எப்படியோ சமாளிச்சுப்பாங்க. அது எங்கள்கிட்ட காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஏஜ்
இருக்கிற எல்லாருமே, எங்கள் சித்தப்பா பசங்க, பெரியப்பா, அக்கா எல்லோரும் சொல்லிக்கிறது ஒன்று தான். எவ்வளோ ஆனாலும் நம்ம இதே ஒத்துமையோடு இருக்கணும், எத்தனை வருஷம் ஆனாலும். அப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்லிப்போம். டச் வுட். எங்களை பற்றி சொல்ல, எங்கள் ஃபேமிலி பற்றி சொல்ல இந்த ஒரு வீடியோ பத்தாது. இதுதானே ஃபஸ்ட் வீடியோ. இன்னும் போக போக நிறைய நான் ஷேர் பண்ணுவேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.